வணக்கம் guys, இந்த வீடியோல நாம காரோட லாங்குவேஜ் ஆஃப் கிராஃபிக் ஓரியன்டட் பத்தி பார்க்க போறோம். அதாவது கார் லோகோ மீனிங்கை பார்க்க போறோம். ஒரு லோகோ ஐகானிக்கா இருக்கணும், ஸ்டைலிஷா இருக்கணும், ட்ரஸ்ட் அண்ட் பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுல ஒரு சில கம்பெனி அவங்க நேமை டைரக்டா சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க அண்ட் ஒரு சில பேர் இன்டைரக்டா சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்க ஹிஸ்டரி மட்டுமே சொல்ற மாதிரி கூட லோகோ வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோல நாம இது மாதிரி கம்பெனி லோகோ அண்ட் மீனிங் தான் பார்க்க போறோம். சுவாரஸ்யம் என்னன்னா, ஒரு கம்பெனி அயன் சிம்பிள் லோகோவா வச்சிருக்காங்க அண்ட் ஒரு இந்தியன் கம்பெனி ட்ரீயை அவங்க லோகோவா வச்சிருக்காங்க. அண்ட் வாங்க யார் இவங்க எல்லாம் பார்க்கலாம். அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பேஸ்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஜேஆர்டி டாடா 1945 ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி தான் இந்த டாடா. இவங்க கமர்ஷியல் மற்றும் மிலிட்ரி வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த லோகோக்கான மீனிங் ஃப்ளூயிடிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி. இது இல்லாமல் இந்த லோகோ ட்ரீயை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குமாம். காரணம் ஃபவுண்டேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் ட்ரஸ்ட். அதற்கான முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வாடிக்கையாளருக்கு ஷெல்டராக இருக்கிறாங்க. ஸோ இந்த லோகோ ட்ரீயை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கா. இங்கே யூஸ் பண்ணுற கலர் ப்ளூ. அதுக்கான மீனிங் எக்ஸலன்ஸ், ரிலையபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் இந்த லோகோ டாடா இண்டிகா கார் மாடலை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களோட பிக்கஸ்ட் சக்ஸஸ். அடுத்த கம்பெனி மகேந்திரா அண்ட் மகேந்திரா. 1945 முகமது அண்ட் மகேந்திரா சேர்ந்து மும்பையில் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி தான் இந்த முகமது அண்ட் மகேந்திரா. சில காரணத்துக்காக மகேந்திரா அண்ட் மகேந்திரான்னு பெயர் மாற்றம் அடையுது. அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1947 அப்புறம் முகமது பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆகிறாரு. ஸோ மகேந்திரா அண்ட் மகேந்திரான்னு கம்பெனி பெயர் மாற்றம் அடையுது. இவங்களும் கமர்ஷியல் மற்றும் மிலிட்ரி வெஹிக்கிள் பில்ட் பண்ணுறாங்க. லோகோவில் பார்த்தோம்னா லெட்டர் எம் கீழே இருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். மீனிங் டாப் ஆஃப் தி மேனுஃபேக்சரர்ஸ். இந்து சான்ஸ்கிரிட்ல மகேந்திரா மீனிங் கிங், காட் ஆர் கிரேட் இந்திராவை குறிக்கும். அடுத்த கம்பெனி மாருதி சுசுகி. இப்போ சுசுகின்னு தான் கூப்பிடும். ஏன்னா மாருதியோட ஷேர்ஸை இவங்க ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. ஸோ இது சுசுகி கம்பெனியாக மாறிடுச்சு. 1909 சுசுகி லூம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அட் கோஸ்ட் ஆஃப் சிசோகோ. அண்ட் 1954 இதை சுசுகி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க லோகோ வந்து எஸ்ல தான் இருக்கும். அது எஸ் மீனிங் இன்ஃபினைட் பவர். இந்த லோகோ எஸ் இவங்களோட வளர்ச்சியை குறிக்குமாம். அண்ட் சுசுகி லோகோ வந்து ப்ளூ அண்ட் ரெட் கலரில் இருக்கும். அதுக்கு ப்ளூ கலருக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ஸ் அண்ட் கிராண்டோர். ரெட் கலர் மீனிங் பேஷன் அண்ட் ட்ரெடிஷன். அடுத்த கம்பெனி ரெனால்ட்டை பற்றி தாங்க பேசுகிறேன். இதையும் நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு வரோம். 1898 லூயிஸ் ரெனோ அவங்களோட தம்பிகளோட ஃப்ரான்ஸில் ஆரம்பித்த கம்பெனி தான் இந்த ரெனோ. வேர்ல்டோட ஓல்டஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸில் இவங்களும் பொறுத்தவங்க. அண்ட் இந்த லோகோ வந்து 4 டைமண்டை குறிக்கும் வகையில் இருக்குமா. அந்த 4 டைமண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் இவங்களோட தம்பிகளை குறிக்கும் வகையில் இருக்குமா. அதே சமயம் இந்த லோகோட மீனிங் சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட். இதற்கு இன்னொரு மீனிங் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கே வேணாலும் காம்படிட் பண்ணுவாங்களாம், அது இன்ஃபினிட் ஸ்பேஸாக இருந்தால் கூட. அடுத்த கம்பெனி நீசான். இதையும் நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க. 1933 ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி தான் இந்த நீசான் ஜைபெர்ட்ஸு. ஓவராலாக இந்த கம்பெனி ரினோ குரூப் கீழே வர கம்பெனி. அண்ட் இவங்க லோகோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வச்சிருப்பாங்க. என்னன்னா, இவங்க கம்பெனியோட நேமே லோகோவில் வச்சிருப்பாங்க. பட் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ மீன்ஸ் சன், சான் மீன்ஸ் ப்ராடக்ட், சிம்பலைசிங் ப்ராடக்ட் ஆஃப் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீசான் லோகோவும் டாட்சன் லோகோவும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீனோ மற்றும் டாட்சன்லாம் ரீனோ கீழே வர கம்பெனி. ஸோ அவங்க லோகோ வந்து ஃபிளாக் ஆஃப் ஜப்பானை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா. அண்ட் ஜப்பானோட நிக்நேம் லேண்ட் ஆஃப் ரைசிங் சன். ஸோ இதன் காரணமாக சன்னை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நீசானோட லோகோ இருக்குது. 1903 ஹென்ரி ஃபோர்டால் அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி தான் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி. ஹென்ரி ஃபோர்டுக்கு ஸ்மால் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்குமாம். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேபிட் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குமாம். அதே சமயம் ஃபோர்ட் லோகோவை சுற்றி ஒரு ஓவல் ஷேப் இருக்குமாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டையே வீல்ஸுக்கு டிரைவ் பண்ண வைக்கணும் அப்படின்ற குறிக்கும் வகையில் இருக்காம். அதே சமயம் கம்பெனிக்கு மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் நாங்கள் மட்டும்தான் பெஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் குறிக்கும் வகையில் இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி லோகோ இருக்காம். அண்ட் ஓவரால் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ப்ராடக்ட்ஸ், ஸ்ட்ராங் பிஸ்னஸ் அண்ட் பெட்டர் வேர்ல்டு. அடுத்த கம்பெனி ஆடி இல்லைங்க அவுடி. 1909 ஆகஸ்ட் ஆர்ச்சால் ஜெர்மனில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த அவுடி. அதே மாதிரி ஆர்ச் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிசன் இன் ஜெர்மன். லாட்டின் வேர்டில் அவுடின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதனால தான் இந்த அவுடியை இந்த லோகோக்கு பேராக வச்சிருக்காங்க. அண்ட் இந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா 4 ரிங் இருக்கும். அந்த 4 ரிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 கம்பெனி. இந்த 4 கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவுடி, டிகேடபிள்யூ, ஆர்ச் அண்ட் வேண்ட்ரல். இவங்க எல்லாருமே 1932 ஒன்றா மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அன்னிலேருந்து தான் இந்த அவுடிக்கு இந்த 4 ரிங் லோகோ வந்தது. அடுத்த கம்பெனி ஹோண்டா. 1948 டோக்கியோவில் சோச்சிரோ ஹோண்டாவால் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி தான் இந்த ஹோண்டா. இவங்க பைக்ஸ் மற்றும் கார்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட லோகோவில் பார்த்தீங்கன்னா எச் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த எச் வந்து திக் அண்ட் வைடாக இருக்கும். மீனிங் ரிலையபிலிட்டி, டியூரபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தினஸ். எச் பார்த்தோம்னா டாப்பில் நேரோவாக இருக்கும் அண்ட் பாட்டமில் ப்ராட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும். லைட்டாக பார்க்க ஆர்ம்ஸ் வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுதான் அவங்களோட மோட்டோ, பவர் ஆஃப் ட்ரீம்ஸ். அண்ட் இவங்க வந்து 3 கலர் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி லோகோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாக், ரெட் அண்ட் இப்போ சில்வர் கலரில் இருக்குது. மீனிங் பேஷன், எலிகன்ஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன். அதே சமயம் இவங்க எந்த ஒரு மாற்றமும் இவங்க லோகோவில் 50 வருஷமாக எதுவும் பண்ணது இல்லை. அடுத்த கம்பெனி ஹண்டே. ஹூண்டாய் மோட்டார் கம்பெனி பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கோம். இத்தனை நாளாக நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1947 சுங் ஜூ யங் ஆல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இது இன் கொரியா. இதுக்கான கம்பெனியோட லோகோ வந்து எச் வச்சிருக்காங்க இன் ஓவர் இட்டாலிக்ஸ்.
இந்த எச்சுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மனி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓவல் ஷேப்க்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தா ஸ்டியரிங் வீல் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுமா. அதே சமயம் இந்த எச்சுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, அதாவது ஹேண்ட்ஷேக் வித் கஸ்டமர். அடுத்த கம்பெனி செவர்லே. இதையும் நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க. 1911 ஸ்விஸ் ரேசிங் டிரைவர்ஸ் லூயிஸ் செவர்லே ஆல் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த செவர்லே இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அண்ட் இவங்களோட லோகோ வந்து பவுட் ஐ மாதிரி இருக்குமா, மீனிங் ஹெரிட்டேஜ் அண்ட் விஷன் ஆஃப் செவி வெஹிக்கல்ஸ். அடுத்த கம்பெனி பாயரிஷ் மோட்டாரன் வர்கே ஹேஜி, அதாவது BMW. 1916 ஜெர்மனியில் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி தான் இந்த BMW பை கால் ரேப். அண்ட் இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுனா பவேரியன் மோட்டார் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் இவங்க ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 1928 தான் இவங்க ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. BMW லோகோ ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது, மீனிங் டார்கெட் சைன். இவங்க ஏர்பிளைன் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ப்ளூ அண்ட் ஒயிட்டில் தான் பெயிண்ட் அடிப்பாங்களாம், இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மீனிங் ப்ரொப்பலர் அண்ட் ப்ளூ கலர் மீனிங் ப்ளூ ஸ்கை. ஸோ ப்ரொப்பலர் வந்து ப்ளூ ஸ்கைல ஸ்பின் ஆகிற மாதிரி இவங்க லோகோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கம்பெனி வோல்வோ. 1927 அசார் கேப்ரியல்சன் அண்ட் கஸ்டோவ் லார்சன் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி தான் இந்த வோல்வோ. அண்ட் இது ஒரு ஸ்வீடிஷ் பேஸ்ட் கம்பெனி. இந்த வேர்டோட ஸ்பானிஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ரோல். காரணம் இவங்களோட நோக்கம் டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஈஸியாக மாற்றுறது. அண்ட் இந்த லோகோவில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், மீனிங் என்னன்னா அயன். வெஸ்டர்ன் கல்ச்சரோட ஓல்டஸ்ட் அயன் சிம்பிள் என்னன்னா ஆரோ. அண்ட் லாட்டின் வேர்ல்டில் வோல்வோட மீனிங் நம்பிக்கையுடன் முன்னேறி போவது. அடுத்த கம்பெனி மெர்சிடிஸ் பென்ஸ். 1883 கார்ல் பென்ஸ் ஃபவுண்ட் பண்ணுற கம்பெனி பென்ஸ் அண்ட் சி. அண்ட் 1890 காட்டிலஸ் டைம்லர் ஃபவுண்ட் பண்ணுற கம்பெனி டைம்லர் மோட்டார் அண்ட் ஜெஷல்ஷாட். இவங்க ரெண்டு பேருமே 1926 டைப் ஆகிறாங்க. அண்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி தான் டைம்லர் பென்ஸ் ஏஜி. அண்ட் அதற்கு கீழே வர கம்பெனி தான் இந்த மெர்சிடிஸ் பென்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஸ்டார் லோகோ வச்சிருப்பாங்க, மீனிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக பண்ணணும் இன் லேண்ட் வாட்டர் அண்ட் ஏர். அண்ட் இந்த 3 வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லையும் இவங்க ஆதிக்கத்தை குறிக்கும் வகையில் தான் இந்த லோகோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 3 பாயிண்ட் ஸ்டார் அதை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குது. அண்ட் இந்த மெர்சிடிஸோட மீனிங் ஹாப்பினஸ். அடுத்த கம்பெனி ஃபோக்ஸ் வேகன். இதையும் நம்ம தப்பாக தாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 1937 ஜெர்மன் லேபல் ஃப்ரெண்டால் ஜெர்மனில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி தான் இந்த ஃபோக்ஸ் வேகன். இவங்க லோகோவில் பார்த்தீங்கன்னா VNW எடுத்திருக்காங்க, ரெப்ரசென்டிங் ஃபோக்ஸ் அண்ட் வேகன். ஃபோக்ஸ் மீனிங் ஜெர்மன் ஃபார் பீப்புள், வேகன் மீன்ஸ் கார். அதே சமயம் இவங்களோட லோகோவில் 3 சிம்பிள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சென்டரில். அண்ட் இவங்களோட மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வின் வின் அண்ட் வின். இவங்க லோகோ கலர் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளூ சிம்பலைசிங் ரியலபிலிட்டி, கிளாஸ் அண்ட் எக்ஸலன்ஸ். ஒயிட் கலர் வந்து நொபிலிட்டி, பியூரிட்டி அண்ட் சாம்னஸ். அடுத்த கம்பெனி டொயோட்டா. கிச்சோரோ டொயோடோ 1937 ஜப்பானில் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி தான் டொயோட்டா. இவங்க லோகோவில் லெட்டர் T ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி லோகோ டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது டேரெக்டாக இருக்காது, 3 ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஒரு ஓவல் ஷேப் வந்து எர்த்தை குறிக்கும், அதாவது லார்ஜ் ஓவல். அண்ட் மிடில் அண்ட் அனதர் ஓவல் ஷேப் வந்து லெட்டர் T அண்ட் டொயோட்டோ குறிக்கும் வகையில் இருக்குமா. அண்ட் இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் தி கம்பெனி. டீயை சுற்றி ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குமாம். அது எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் ஆஃப் த கம்பெனியை குறிக்கும் வகையில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த 3 ஓவல் எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் தி கஸ்டமர், தி கார் அண்ட் தி டெக்னாலஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் லை இன் ஃபியூச்சர். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த லோகோ வந்து லைட்டாக ஊசி நூலை குறிக்கும் வகையில் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டொயோட்டா கம்பெனி லூம் மேனுஃபேக்சரை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பின்னர் தான் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அதனால இந்த லோகோவை கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஊசி நூல் மாதிரி இருக்குமா. இது வரைக்கும் நம்ம 15 கார் கம்பெனிகளோட லோகோ மீனிங் அண்ட் ப்ரொனவுன்சியேஷனை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது கார் கம்பெனிகளோட லோகோ மீனிங் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் தெரியும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா பார்ட் 2 வீடியோ போகிறோம், அதோடு சேர்த்து போட்டுருவேன். அண்ட் ஸ்டே டியூன் இன் அவர் சேனல். நன்றி.